இன்னைக்கு தான் என்னோட வாழ்க்கையிலே சிறந்த நாள். ஏன்னா இன்னைக்கு தான் என்னோட பிறந்த நாள். அதுவும் நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான பிளான் இருக்கு. எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே ஒரு முதியோர் இல்லம் இருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மதிய வேலை சாப்பாடு நம்ம தான் செஞ்சு தரப்போறோம். அதுக்கான வேலை எல்லாமே சும்மா பரபரப்பா போயிட்டு இருந்தது. பிரியாணி எல்லாம் செஞ்சு பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் போயிட்டு நான் குளிச்சுட்டே வந்தேன். இந்த வெள்ளை சொக்கா தான் நம்ம பிறநாள் சொக்கா மாதாஜி எடுத்து கொடுத்தாங்க. முதியோர் இல்லத்துல இருக்க எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்கன்றதால மதிய சாப்பாடு அவங்க கொஞ்சம் சீக்கிரமாவே சாப்பிட்டுருவாங்களாம். அதனால வீட்ல இருந்து ஒரு 12 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். பிறநாள் அன்னைக்கு 2 ஹாப்பியான மூமெண்ட். அதுல இது ஒண்ணு. இன்னையோட எனக்கு 21 வயசு ஆகுது. ஆனா கடந்த 20 வருஷமா பர்த்டே இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம விட்டேன். ஆனா இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கு. இனிமே அண்ணன் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நீங்களும் உங்களால முடிஞ்சதை பெருசா இல்லனாச்சும் சிறுசா வச்சும் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப போட்டு அறுக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ கதைக்குள்ள வரும். ஈவினிங் ஒரு 4:30 மணி பக்கம் நம்மளுக்கு கொரியர் ஒன்று வந்தது. வேற ஒன்றும் இல்ல, வழக்கம் போல கால்பந்து ஜெர்சி தான். ஆனா ஜெர்சியை இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் ரிவீல் பண்ணுவேன். இன்னைக்கு 2 ஹாப்பியான மூமெண்ட்னு சொல்லியிருந்தல, அதுல ஒண்ணு அங்க போய் சாப்பாடு கொடுத்தது, இன்னொன்னு நம்ம இன்னைக்கு கால்பந்து விளையாட போறோம். நாங்க பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் விளையாடுவோம். அந்த வாரத்துல ஒரு நாள் என் பிறந்தநாள் அமைஞ்சிருச்சுப்பா. எனக்கெல்லாம் அப்படியே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அதோட முக்கியமா சொன்ன டைமிங் விட 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்னா என்னால சும்மா கையிலே பிடிக்க முடியாது. அடினே இருப்பேன் 7:10 விளையாட ஆரம்பிச்சோம். 8:10 வரைக்கும் சும்மா டமால் டுமில் தான். ஆனா என்ன என் டீம்மேட் தான் ரொம்ப பிடிச்சி ஓட விட்டாங்க. ஃபார்வர்டு பக்கம் போன டிஃபென்ஸ் பக்கம் உடையுது. சரி, அதை விட்டுட்டு டிஃபென்ஸ் பண்ணலான்ட்டு வந்தா ஃபார்வர்ட்ல உடையுது. அப்புறம் எப்படியோ சமாளிச்சு ஓரளவுக்கு விளையாண்டு முடிச்சிட்டோம். அவ்வளவுதான் நண்பர்களே, இன்னைக்கு நாளை இத்துடன் நிறைவடைகிறது. நாளைக்கு பார்ப்போம். தொடர்பில் இருக்கவும்.